ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க. நாங்க நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது, அதிர்ஷ்ட நிறமன அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, வியாபார வாழ்க்கை, அலுவலக பணிகள், காதல் வாழ்க்கை எல்லாமே எனக்கு எப்படி இருக்குன்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்க இருக்கிறோம். இதனால் உங்களுக்கு முழு பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்க நண்பர்களே. மேலும் நம்ம சேனலுக்கு ஆதரவு தாருங்கள். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நமது ராசி பலன்களை நீங்க மிஸ் பண்ணாமல் தினசரி பார்க்க முடியும். ஏன்னா மொபைல் தேடி உங்களுக்கு நோட்டிபிகேஷன் தினசரி கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் இருக்கு அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடம் ஜூன் மாதம் 6ஆம் தேதிங்க, வியாழக்கிழமை. தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் 24ஆம் நாள். இன்றைய தினம் அமாவாசை தினமாக அமைந்துள்ளதுங்க. தந்தை இல்லாதவர்கள் முன்னோர் வழிபாடு செய்வதற்கு, தந்தைக்கு தர்ப்பணம் செய்வதற்கு உகந்த ஒரு நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தினம் ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு, புதன், சூரியன், சுக்கிரன், சந்திரன் ஆகிய 5 கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுவது மிகப்பெரிய நன்மைகள் நண்பர்களே. மேலும் 8ஆம் இடத்துல செவ்வாயும் 7ஆம் இடத்துல ராகு பகவானும் இருக்கிறார்கள். ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறார். ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில உங்களுக்கு நல்ல தன லாபம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களது தேவைகள் என்னவோ அந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் உங்களுக்கு தேவைக்கேற்ப பண வரவுகள் கிடைத்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். உங்களுக்கு வியாபார ரீதியாக நல்ல தன லாபம் அதிகரிக்கும். வெவ்வேறு வகையிலும் உங்களுக்கு பண வரவுகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள்கள். மேலும் உங்களது பண பிரச்சனைகள் சம்பந்தமான விஷயங்கள்லேருந்து நீங்கள் நிம்மதி பெற முடியும். ஏன்னா பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. பொருளாதார உயர்வு சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த நலத்தருணத்தை பயன்படுத்தி கொண்டு நீங்க சேமிப்புல கொஞ்சம் ஆர்வம் செலுத்துங்க. வியாபாரிகளுக்கு உங்க வியாபாரத்துல சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய சூழல் ஏற்படலாம். இன்றைய தினம் வெற்றிகள் நிறைய கிடைக்குங்க. வியாபார ரீதியாக அதிகமான வெற்றிகள் கிடைப்பது மட்டுமல்ல, உத்தியோக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் உங்களது பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. அதனால உங்களுக்கு உத்தியோக பணிகள் நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் அமையும் நண்பர்களே. தன்னம்பிக்கை மட்டும் மனதில் நீங்க குறையாம பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். தன்னம்பிக்கையை உருவாக்கி கொண்டு நீங்க செயல்பட்டால் சிறப்பான நல்ல பிரதிபலனாக உங்களது தன்னம்பிக்கையின் காரணமாக நிறைய வெற்றிகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே எந்த விதமான சூழ்நிலையும் நீங்கள் வெற்றிகளை பெறுவதற்கு தன்னம்பிக்கை கண்டிப்பாக தேவை. உங்களுக்கு அது நல்ல லாபகரமான சூழ்நிலையாக உருவாக்கி தரும் நண்பர்களே. பெரிய நன்மைகள் இந்த தினம் காத்திருக்கிறது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் உங்களது முக்கியமான கோப்புகள் மீது தனி கவனம் செலுத்துங்க. உங்களது அம்மாவோட தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழல் ஏற்படலாம் நண்பர்களே. உங்களுக்கு எப்பப்போ பணம் வேணுமோ அப்பப்போ தேவைக்கேற்ப பணம் வந்து கொண்டு இருக்கும். அதனால உங்களுக்கு நிதி நிலைமை மேம்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. வியாபாரிகளுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் செய்வீங்க. உங்களது திருமண வாழ்க்கையில நல்ல ஒரு புரிதல் உங்கள் வாழ்க்கை துணையோட ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையுங்க. எனவே அதிகமான நேரத்தை உங்களது வாழ்க்கை துணை கூடவும் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் கூடவும் நீங்கள் செலவிடலாம். குடும்ப வாழ்க்கையிலும் நல்ல ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள். கல்வியில் நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். இருந்தாலும் கல்வியில புதிய தேடல் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குங்க நண்பர்களே. இன்றைய தினம் வெளிநாடு போகணும் அப்படின்ற மாதிரியான பயணங்களுக்கான சாதகமான வாய்ப்புகள் அமையும். அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மனதில் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எந்த விதமான காரியங்களில் ஈடுபடுங்கள். வெற்றிகரமான நல்ல சூழ்நிலை உங்களுக்கு அமையுங்க. உங்களது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் தனி கவனம் எடுத்துக்கணும். உடலுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் உங்கள் செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வது நல்லது. மேலும் மனதிற்கு புத்துணர்வு ஊட்டக்கூடிய வகையில் தன்னம்பிக்கை வளர்த்துக் கொள்வதும் நல்லதுங்க. பழைய பாக்கிகள் என்ற வசூலாகும் அப்படின்றதுனால உங்களுக்கு நிதி நிலைமை கண்டிப்பாக மேம்படும். அதன் மூலமாக பல பிரச்சனைகளை உங்களால் வந்து சால்வ் பண்ணிக்க முடியுங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் அப்ரோச் பண்ணிட்டு தாராளமான நல்ல ஒரு அன்புடன் நீங்கள் வந்து பழகும்போது இன்னும் இனிமையான நல்ல ஒரு வாழ்க்கையை நீங்கள் பெற முடியுங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் உறவுல நீங்கள் இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில உங்க காதலர் கூட நீங்கள் பேசும்போதும் பழகும் போதும் நல்ல ஒரு இனிமை நீங்கள் காண முடியுங்க. முக்கியமாக உங்கள் காதலரை நீங்கள் சந்தித்து அதிகமான நேரத்தை நீங்கள் செலவிட முடியும். அதன் மூலமாக உங்கள் கண்கள் பிரைட் ஆகுங்க. ஆனந்தத்தால் இன்றைய தினம் உங்களது இதய துடிப்பு அதிகரிக்கும். கண்கள் வந்து ஆனந்தத்தால் பிரகாசமாக மாறக்கூடிய யோகம் இருக்குங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். நீங்கள் எப்போ பார்த்தாலுமே கூட இருக்கக்கூடிய நண்பர்களுடைய செலெக்ஷனை வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுருக்கணுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா முக்கியமான சில வியாபார ஒப்பந்தங்கள் செய்யும் போதும் அல்லது நீங்கள் யார் கூட பழகுறீங்க அப்படின்றத நீங்கள் யோசித்து செயல்படும் போதும் நல்ல ஒரு அட்வான்ஸ்டான மைண்ட் செட் உள்ள நபர்கள் கூட நீங்கள் இருக்கிறது நல்லதுங்க.
குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வகையில லேட்டஸ்ட்டான விஷயங்கள அப்டேட் செய்யக்கூடிய நண்பர்கள் கூட நீங்க இருக்கும்போது, உங்களுக்கும் நல்ல அறிவு கிடைக்கும் நண்பர்களே. அறிவு பெருகும். மேலும் உங்களுக்கு வெற்றிகளும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக கிடைக்கும் நண்பர்களே. உங்களுக்கு கூடுதல் அறிவு உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்யும். நீங்கள் இன்றைய தினம் இன்ப சுற்றுலா போவதற்கான ஏற்பாடுகளை செய்யலாமா? அது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தி தரும். திருமணமானவர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க. உங்க வாழ்க்கை துணையானவர் ஒரு தேவதை போல நீங்கள் தெரியக்கூடிய வகையில நல்ல அனுபவத்தை பெறக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். உங்க மனக்குறைந்த உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்க அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண முடியுங்க. அதுக்கான நல்ல தருணங்கள் இன்னைக்கு தினம் அமைந்துள்ளது. இன்றைய தினம் அலுவலக பணிகளில் கொஞ்சம் கவனமாக வேலை செய்ய வேண்டியது அவசியங்க. நிதானத்தோட தன்னம்பிக்கையோட வேலை செய்யுங்க. திருமணங்களுக்கான வாய்ப்பு இருக்கறனால திருமண ஏற்பாடுகள் செய்யுங்க. மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள். இன்றைய தினம் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறது. இன்றைய தினம் பெற்றோர் வழியில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அகலக்கூடிய யோகம் இருக்குங்க. நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் உடல் ஆரோக்கியத்துக்காக நீங்க கொஞ்சம் சின்ன சின்ன தொகையை வந்து செலவிடக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அது உங்களுக்கு பெரிய தொந்தரவாக அமையாதுங்க. மகிழ்ச்சியாக இருப்பீங்க. சிறப்பான ஒரு நாள் இன்றைய தினம். எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை அதிகரிக்கும். நிதி நிலைமை மேம்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். ஒற்றுமை பெருகக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன அழகா மாற்றணும் அப்படின்னா, நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க கிரே கலர் வந்து பயன்படுத்தலாங்க. மேலும் இன்றைய தினம் நம்பர் 2 வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறதுங்க. அதையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ, உங்களுக்கு உங்களது அம்மாவோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழல் ஏற்படுங்கிறதுனால அதுல கொஞ்சம் தனி கவனம் செலுத்துங்க. உங்களது அலுவலக பணிகள்ல நீங்க வைக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நீங்க கவனமா வைக்கணுங்க. எந்த இடத்துல வைக்கிறீங்க அப்படின்றத நீங்க கவனக்குறைவோடு செயல்படாம கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செய்து கொண்டு இன்றைய தினம் கோப்புகளில் கவனம் செலுத்தணுங்க. உங்க ஃபைல்ஸ் எல்லாம் தொலைந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. கொஞ்சம் கவனமாக உங்களது அலுவலக கோப்புகளை கையாள வேண்டியது அவசியம். அம்மாவுக்கு வேண்டியதை செய்து கொடுங்க. மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வியாபாரத்துல நல்ல மாற்றமான சூழல் ஏற்படுங்க. உங்களுக்கு தேவைக்கேற்ப அப்பப்போ நிதி நிலைமை பெருகக்கூடிய வகையில பண வரவுகள் வந்துகிட்டே இருக்குங்க. மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள். இன்றைய தினம் கல்வியில புதிய தேடல் உங்களுக்கு அதிகரிக்கும். இன்றைய தினம் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ, பயணங்கள் மூலமாக சாதகமான நல்ல சூழல் அமையுங்க. குறிப்பாக வெளிநாடு போகணும் அப்படின்னா அதற்குண்டான திட்டங்களை நீங்கள் தீட்டி பயணங்களை மேற்கொள்ளலாம். மனதில் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்கள் வாழ்க்கை துணை கூட ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.